Good morning to everybody. It's a great pleasure meeting you all here today. I'm lucky that I'm a part of the film. திடீர்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டாங்க சார் இதில் பண்ணியிருக்கீங்களான்னு. அது நானே சொல்கிறது. பட் டைரக்டர் ட்ரெய்லரில் அந்த போர்ஷன்ஸ் வந்து கதையோட இன்ட்ரெஸ்ட்டுக்காக வந்து இது பண்ணியிருக்காங்க. நான் வந்து தம்பி துல்கரோட சாரோட வந்து ஒரு 35-40 days இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணேன். இட்ஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். என்ன சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ், நாகவம்சி சார் ப்ரொடியூசர், ஒரு பேன் இண்டியா ஃபிலிம் த்ரூ அவுட் இந்தியா வேர்ல்டு வைடு வந்து ரிலீஸ் ஆகிற படம். 4 லாங்குவேஜில் வந்து பண்ணியிருக்காங்க. பெரிய லெவலில் ஒரு பெரிய கிராண்ட் பட்ஜெட்டில் படம் பண்ணியிருக்காங்க. இதில் நடிக்கிற அது இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய கம்பெனி. இங்கே நம்ம இதுக்கு நான் சொல்லணுன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி இந்த இண்டஸ்ட்ரி சித்தாரா என்டர்டெயின்மெண்ட்ஸ். அதில் ஒர்க் பண்ண நாங்கள் எல்லாமே லக்கின்னு தான் எகைன்னு சொல்கிறோம். ஏன்னா கெஸ்ட் மாதிரி பார்த்துப்பாங்க இங்கே எல்லாரையுமே. நானும் இல்லை, யாருனாலும் சரி, எதுவுமே கேட்கவே தேவை இருக்காது, எல்லாமே தேவை. நம்ம போய் நம்மளுடைய ஒர்க், நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம பண்ணணும். எதுவுமே கேள்வியை நம்ம இது வேணும்னே கேட்குறதுக்கு அங்கே எதுவுமே இருக்காது. அந்தளவுக்கு வந்து நம்மளை அன்பாக பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லை, எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் யாருக்கும் எங்கள் டைரக்டர் கூட அடிக்கடி சொல்லிட்டு இருப்பார், நோ காம்ப்ரமைஸ். எதுலேயுமே இது வேணும்னா வேணும், அப்படி பண்ணி கொடுப்பாங்க டைரக்டருக்கும் இதுக்கும். அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. ஸோ இட் இஸ் கம் அவுட் வெரி வெல் இந்த படம். அதுக்கப்புறம் நம்ம துல்கர் தம்பி எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர். அவர் இந்தியா ஃபுல்லாக ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க. பெரிய வெல் நோன் ஆர்டிஸ்ட். எனக்கு அவர்கிட்ட வேறு சில விஷயங்கள் வந்து பர்சனலாக பிடிக்கும். அதை நான் எனக்கு பிடித்ததாக சொல்ல விரும்புகிறேன். அதாவது லக்கி பாஸ்கர் பண்ணியிருக்கிறார் அவர். நம்ம ஊரில் சொல்லுவாங்க அதிர்ஷ்டம், லக்குன்னா வந்து அதிர்ஷ்டம் தான். அதிர்ஷ்டம் அது இஷ்டத்துக்கு வர்றதுனால அதிர்ஷ்டம், லக். ஆனால் ஒரிஜினலாக ஒரு மீனிங் இருக்குது, உண்மையான ஒரு டெஃபினேஷன் வந்து இங்கிலீஷில் இருக்குது. when the preparedness meets the opportunity, that is called luck. அதுதான் வந்து உண்மையான லக்கோட டெஃபினிஷனு. ஸோ நாம் வந்து ஒரு விஷயத்துக்கு தயாராக இருக்கணும். அப்போ ஆப்பர்ச்சுனிட்டின்றது ஒன்று வந்து டக்குன்னு நாக் பண்ணும். அது வேறு எங்கே கூட போயிட்டு வந்துருக்கலாம். பட் நம்ம தயாராக இருந்ததுனால நம்ம வீட்டுக்கு அதை வந்து டக்குன்னு நாக் பண்ணுவோம். ஹலோ எஸ் அவனொன்று 2 மீட் பண்ணி கையை குளிச்சுன்னா அதான் லக். நேற்று வரைக்கும் இப்படி தான் நான் அப்படி ஆகிட்டான்ப்பா, அப்படிமா அதான் லக்கு. அவன் அதுக்கு தயாராக ரொம்ப வருஷமாக இருந்துகிட்ருக்கான். இப்போ வந்துச்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ திஸ் கால் லக். இந்த லக்கி பாஸ்கரில் இவ்வளோ ஒரு பேன் இண்டியா அந்த படம் ரிலீஸ் ஆகுது. இத்தனை லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது. எனக்கு அதில் ஒரு சின்ன இது, நான் படம் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பார்த்தேன், 4 லாங்குவேஜ். கமல் சார் வந்து அப்போவே பேன் இண்டியா ஆர்டிஸ்ட்டு, நம்ம எல்லோரும் இதாக பார்ப்போம். அவரே டப் பண்ணுவார். நான் ஆச்சரியப்படுவேன். நம்ம லாங்குவேஜை நம்ம பேசுகிறோம், ஃப்ளூயண்ட்டாக வருது. ஆனால் அடுத்த லாங்குவேஜில் அதே உணர்வோட அவங்க நேட்டிவிட்டியோடு போய் சேர்றதுன்றது ரியலி டஃப். ஏன்னா டப்பிங் பேசுகிறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆக்ட் பண்ணுறதுன்றது ஓகே, ஆக்ட் பண்ணுறோம். பட் அதை போய் இன்ஆக்ட் பண்ணி அதே ஃபீல், அதே எமோஷனில் உள்ளே போய் டப்பிங் தேட்டருக்குள்ளே இருட்டுக்குள்ளே உட்காந்துட்டு அப்படியே ரியலாக திருப்பி கொண்டு வரணும் அதே இதை உணர்வை. ஒரு லாங்குவேஜ், என் லாங்குவேஜ் நான் நல்லா பண்ணிவிடுவேன். தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, இது ரொம்ப கஷ்டம். அப்போ இது வந்து நான் கேட்டேன், துல்கர் சார்கிட்ட கேட்டேன், தம்பி 4 லாங்குவேஜுக்கும் எப்படி டப்பிங் பண்ணுறது சார்? ஆமாம் சார், 10 நாள் ஆகும், 40 நாள் இருட்டிலே உள்ளே உட்கார வச்சுருவாளுக்கு கேட்டேன். அதுக்குள்ளேயே திருப்பி நம்ம இந்த படத்தை ஒரு 4 தடவை நடித்த மாதிரி ஆகிடும் சார். வெரி டஃப், வெரி டஃப். ஸோ அந்த மாதிரி ஹீ வாஸ் ப்ரிப்பேர்டு. அப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, மகாநட்டி வருது, பெரிய பெரிய படங்கள், சீதாராமம், இதெல்லாம் வந்து இன்றைக்கி பேன் இண்டியா வந்து அவர் வந்திருக்காருன்னா அவருடைய எஃபர்ட், அவருடைய ஹார்ட் ஒர்க், வெரி இன்டெலிஜென்ட் ஆக்டர். நான் அவரோட ஒர்க் பண்ண போகும்போது அவருடைய சிம்பிளிசிட்டி, அந்த கிரவுண்டட்னஸ், அந்த டவுன் டு எர்த்தாக இருக்கிறது. எவ்வளவோ பெரிய படங்கள் பண்ணியிருக்காரு. அவங்க அப்பா பெரிய சூப்பர் ஸ்டார் மம்முட்டி சார். ஸோ இருந்தாலும் அவர் இருக்கிறது அந்த சிம்பிளிசிட்டி வந்து அது எங்கள் எல்லாருக்குமே வந்து புரிஞ்சு. நம்மளும் ஹீரோவாக நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறோம். ஆனால் நம்ம இப்படிலாம் இல்லையே. எனக்கு இவ்வளவு சிம்பிளாக இப்படி இருக்க முடியுது இவரால். 200 ஒரு ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, 500 பேர் இருக்கும், 10 பஸ்ஸு, 20 காரு, 100 பைக்கு, இப்படி எல்லாம். ஏன்னா ரியல் பாம்பேயே வந்து செட்டு போட்டு பண்ணாங்க. டைரக்டரு, ப்ரொடியூசர் எல்லாம் பெரிய கிராண்ட். நான் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட், வெரி எக்ஸ்பென்சிவான ஃபிலிம். நம்ம நிறைய பண்ணியிருக்கோம், இணைந்த கைகள், செந்துருப்பு, அது மாதிரிலாம். அதெல்லாம் விட இது பார்க்க போகும்போது எனக்கு ரொம்ப இவ்வளவு எஃபர்ட் போட்டு ஒரு படம் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க, மெட்டிகுலஸாக. இந்த ஷார்ட் சார் அது பின்னாடி அது இருக்குன்னு
நான் போய் மானிட்டரில் பார்ப்பேன், டேரக்டர் அதை தூக்குங்க, இதை எடுங்க அப்படின்ட்டு. சார் அங்கே இருக்கிறதெல்லாமா பார்க்குறாங்கன்னு அப்போ தான் எனக்கு ஆச்சரியப்பட்டேன். அவ்வளோ தூரம் வந்து செதுக்கி படம் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு எனக்கு படம் பண்ண போகும்போது. அப்போ வெரி இனிஷியல் ஸ்டேஜ். நான் அப்பப்போ ஹைதராபாத் வருவேன், போவேன், டக்குன்னு அந்த சீன் சொல்லுவாங்க, அதை நடிச்சுட்டு அவர் என்ன கேட்குறாரோ அதை செஞ்சுட்டு வருவேன். அப்போ எனக்கு ஒரு 3 நாளே வந்துச்சு எனக்கு ஒரு நல்ல ஒரு இன்ட்யூட்டிவ் ஃபீலிங். சார் எனக்கு இந்த படம் பெருசாக போகும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன சார் அப்படின்னா, நான் செந்தூர பூவின்னு ஒரு படம் பண்ணேன், இந்த சில பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது இணைந்த கைகள் அதெல்லாம் எங்கள் ஆவானம் எடுக்கும்போது சாங் எடுக்க போகிறாங்க. எடுக்க போகும்போது நான் இப்படி ரெடி ஆகிட்டு இருந்தேன். அங்கேருந்து க்ரெயின் டவுன் ஆச்சு, அந்த சாங்கை போட்டோன்னே ஒரு ஃபீல் வந்துச்சு, ரொம்ப நல்லா இருக்குது இது அப்படின்ட்டு அந்த ஆபாவனன் எங்கள் டேரக்டர்கிட்ட சொன்னேன். சார் இது பெரிய ஹிட் ஆகும் அப்படின்ட்டு, தெலுங்கில் ஹிட் ஆகும் அப்படின்னு ஒரு சொல்ல நான். அதே மாதிரி அந்த படம் ஒரு 200 நாள் தெலுங்கில் ஓடிச்சு. அதே ஃபீல் எனக்கு நம்ம படத்தில் நடிக்க போகும்போது நான் உடனே டேரக்டர் சார்கிட்ட சொன்னேன், சார் எனக்கு அந்த ஃபீல் வருது சார், ரொம்ப வருஷத்துக்கு அது தானாக வர்றது, ஒன்றும் இதில் கால்குலேஷன் இது இப்படி போட்டால் இப்படி ஸ்டார் காஸ்ட் இருக்குது அப்படி நினச்சி வர்றதில்ல சார், இன்ட்யூட்டிவாக ஒரு சப்கான்ஷியஸ் லெவல்லேருந்து வருது. ஸோ அப்படின்னு சொன்னேன். எவ்ரிபடி வாஸ் ஹாப்பி. இன்றைக்கி அதே மாதிரி படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. திஸ் இஸ் கோயிங் டு பி அ கிரேட் சக்ஸஸ். ஐ விஷ் துல்கர் தம்பி ஆல் த வெரி பெஸ்ட். இன்னும் உங்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாகும், அதில் 100% எனக்கு நம்பி இருக்குது. டைரக்டர் சாருக்கு அதாவது நான் சொன்னல 200 பேர் 300 பேர் 500 பேருன்னு இருக்கிற ஒரு இடத்துல ஒரு நாள் கூட நான் மூஞ்சி சொல்லிச்சு இன்னும் கத்தி நான் பார்க்கவே இல்லை. அதே ஸ்மைல் அதே சிரிப்போட மாற்றுங்க, ஒன் மோர் கெட் பேக் அப்படின்னு அந்த ஒரு ஃப்ரெண்ட்லியாக அது ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருந்தார். அதுவும் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம். நிமிஷ்னு டிஓபி, அவர் ஒரு ஜாடிக்கேற்ற முடி தான். அவங்களும் எதுவும் சத்தம் இல்லாமல் இருப்பாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில். அது எதுன்ட்டு நம்ம இப்படி உட்காந்தோன்னா ஷார்ட் நகர்ந்துட்டே இருக்கும். யாரா நகட்டுறானுங்க, இது முன்னாடி இருக்குது பின்னாடி போகுது, பின்னாடி இருக்குது முன்னாடி வருது அப்படின்னு பார்ப்பேன். அங்கேருந்து மைக்கில் அங்கே சொல்லுவாங்க, அப்படி சைலண்ட்டாக நடந்துகிட்டு இருக்கோம். நம்ம ஜென்ரலாக நம்ம சில ஷூட்டிங்லாம் ஊனு கத்தி கூப்பாடா இதை நோட்டு அதை எடு பேக்ரவுண்டு அப்படின்னு சொல்லி நம்ம டைலாக் மறந்துடுவோம். இது என்ன அப்படி சைலண்ட்டாக இருக்கும் எல்லாமே. 500 பேர் பேக்ரவுண்டில் போயிட்டுருப்போம், 50 பஸ்ஸு போயிட்டுருக்கோம், 100 காரு இப்படி இருக்கும். ஆனால் சைலண்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கும் இந்த படம். ஸோ எனக்கு இட் வாஸ் அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ரொம்ப சந்தோஷமாக நான் இதில் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் இவர் இருக்கார் நம்ம எடிட்டர், ஆஸ் யூஷுவல் எல்லாம் பெரிய நவீன் நூலி பெரிய எடிட்டர். அது மீனாட்சி சௌத்ரி, அவங்க ஒரு பியூட்டி பெஜெண்ட். அவங்க அது இப்போ இந்த கதையில் 5 years ஓல்டு கிட்டுக்கு அம்மாவை நடிச்சிருக்காங்க. ஏன்னா கதை டைரக்டர் சொன்னோடனே அவங்களுக்கு அவ்வளோ தூரம் இம்ப்ரெஸ் ஆகிட்டு அதை ஏற்றிக்கிட்டு உடனே கதையோட டெப்த்து புரிஞ்சு பண்ணது, அவங்களோட மெச்சூரிட்டியை காட்டுது. இப்போ கூட கோட் படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ எல்லாமே நல்ல படங்கள் பண்ணிட்டுருக்காங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒன் திங் லீட்ஸ் டு அனதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவர் மகாநட்டி சீதாராம் எல்லாம் 100 crores படம். அது அவர் படித்த படம். நம்ம வெங்கேட்லூரிகர் இது பண்ணியிருக்காங்க வாத்தி அப்படின்ட்டு, அது 100 crores கிளப்பு. நம்ம ப்ரொடக்ஷன் சித்தாரா என்டர்டைன்மெண்ட்ஸ் பல 100 crores படங்கள் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோயினும் பல இந்த இப்போ கோட்டு பண்ணாங்க, அதுவும் 100 crores மேலே அது கலெக்ட் பண்ண படம். நவீன் நூலி அந்த எடிட்டர் சொல்லவே மாட்டேன், அவர் இதுவும் எல்லாருமே 100 crores. இந்த மொத்த டீமே 100 crores கிளப் டீம். ஸோ தே ஆர் ஆல் வெரி லக்கி. திஸ் ஃபில்ம் இஸ் ஆல்சோ கோயிங் டு பி அ வெரி வெரி குட் ஃபிலிம். தீபாவளி அன்னைக்கு வருது. வெரி ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர்னா எல்லோரும் போய் பார்க்கலாம். அன்றைக்கி சந்தோஷமான மூடில் 4 நாள் நமக்கு லீவ் இருக்குது, ஒரு ரிலாக்ஸாக உட்காந்து பார்க்கக்கூடியது. என்னென்ன ரிலேட் பண்ணக்கூடிய ஒரு காமன் மேனோட ஒரு லைஃப்பை எடுத்து அதில் என்னென்ன ட்விஸ்ட்டு டேர்னு அதை டீட்டெயிலாக சொல்லி என்கேஜிங்காக பவர்ஃபுல்லாக வித்தவுட் எனி காம்ப்ரமைஸ் ஸ்டைலிஷாக பண்ண படம் அது. ஸோ எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணலாம். திஸ் இஸ் கோயிங் டு பி அ வெரி குட் ஃபிலிம். இது நான் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போய் பார்க்கலாம், பேரா என் கேர்ள் ஃப்ரெண்டோட போய் பார்க்கலாம், ஃபேமிலியாக மொத்தமாக எல்லோரையும் கூட்டிகிட்டு போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு டோட்டல் ஒரு பேக்கேஜான ஒரு படமாக இருக்குது. ஸோ லெட்ஸ் ஆல் என்ஜாய் வித் யுவர் பிளஸிங். இட்ஸ் கோயிங் டு பி கிரேட் ஹிட். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. எப்படி இருக்கீங்க எல்லோரும்? நான் ஒரு ஐ திங்க் லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு படம் என்னோட ஐ திங்க் தியேட்டரில் வருது. அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். இந்த படம் ஐ திங்க் என்கிட்ட வரும்போது
ஐ திங்க் அந்த டைமில் we had just finished சீதாராமம் அண்ட் இது கேட்கும்போது எனக்கு இன்ஸ்டண்ட்டாக பிடிச்சது இந்த ஒரு ஐடியா. இதில் ஐ திங்க் பாஸ்கர் நமக்கு எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும். பாஸ்கர் ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி இருக்குது அவருக்கு, அப்பா, ஒய்ஃப், சன், பிரதர், சிஸ்டர் அந்த வீட்டிலே. ஆனால் இவர் ஒருத்தர் தான் ஒரு ஏர்னிங் மெம்பர். அதனால் எவ்ரி மந்த் அவர் கொஞ்சம் நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோவில் தான் ஓடுறாரு. நிறைய கடன்லாம் இருக்குது. அப்படி போகும்போது ஐ திங்க் அந்த ஒரு சிச்சுவேஷனுக்காக ஐ திங்க் ஹீ ஸ்டார்ட்ஸ் டு டூ சம்திங். அது நமக்கு ட்ரெய்லர்லேயே தெரியும். ஆனால் அது ஐ மீன் வி ஆர் நாட் க்ளோரிஃபையிங் இட் ஒரு எனி திங். ஆனால் நீங்கள் படம் பார்க்கும்போது ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்கும். ஐ திங்க் ரொம்ப நீங்கள் கனெக்ட் பண்ணுவீங்க. நான் இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்தப்போ ஐ திங்க் எனக்கு இந்த வருஷம் கொஞ்சம் ஐ திங்க் ஹெல்த் வைஸ் வாசன் வெரி குட். அதனால் இப்போ கூட ஐ ஸ்டில் பின் ஜஸ்ட் ஃபினிஷ்ட் 2 languages டப்பிங். தமிழில் நான் இப்போ இந்த ட்ரெய்லர் நான் டப் பண்ணல. ஆனாலும் நான் கமிட் பண்ணுறேன், ஐம் கேரண்டிங் படம் ரிலீஸ் டைமில் என் வாய்ஸ் தான் இருக்கும் படத்தில். அந்த டைமில் நீங்கள் ப்ரெஸ் அண்ட் மீடியா எஸ்பெஷலி நம்ம ஐ திங்க் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு 1 day எப்பவும் மாதிரி வில் டூ அ ப்ரெஸ் ஸ்க்ரீனிங். அதில் நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் அது இது என் வாய்ஸ் இல்லை, ஆனால் படத்தில் நான் தான் டப் பண்ணியிருக்கேன். நீங்கள் அந்த மெசேஜ் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணணும். அது என்னுடைய ஒரு ரெக்வெஸ்ட். எனக்கு கூட பார்க்கும்போது ஏதோ மாதிரி இருக்குது. ஐ திங்க் இப்போ எல்லாருக்குமே அட்லீஸ்ட் என்ன தெரிகிற ஆடியன்ஸுக்கு ஐ திங்க் யூ நோ மை வாய்ஸ். அதுக்காக கண்டிப்பாக நான் எஃபர்ட் போட்டு நான் படம் ரிலீஸ் அப்படி தான் பண்ண போகிறேன். ஷூட்டிங் இந்த படம் வாஸ் அ வெரி வெரி மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து ஐ திங்க் எனக்கு ராம்கி சாரை ரொம்ப பிடிக்கும். நான் அவரோட ஃபேன், அவரோட ஸ்டைல். நாங்கள் 1990 தான் சென்னைக்கு வந்தோம். ஸோ என்னோட அந்த ஏர்லி அந்த சென்னை இயர்ஸ்லாம் அவரோட படங்கள் விசிபிளாக நம்ம எல்லாத்துலேயும் டிவிலெலாம் பார்க்கலாம். அந்த சாங்ஸ்லாம் ரொம்ப பாப்புலராக இருந்தது. ஐ திங்க் அப்பா கூட ஐ திங்க் தேர் பின் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு கூட வந்திருக்காரு. ஸோ எனக்கு அந்த நான் சின்ன வயசில் நான் ஸ்க்ரீனில் பார்த்து நான் ரசித்த நான் ஃபேனாக இருந்த ஆர்டிஸ்ட் கூடலாம் ஒர்க் பண்ணுற அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதே எனக்கு என் லைஃப்லேயே மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். இப்போ சார் வரும்போதெல்லாம் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட். அவ்வளோ பாசிட்டிவாக இருப்பார், அவ்வளோ பாசிட்டிவான எனர்ஜி. நீங்கள் ஹேரை பற்றி கேட்டீங்க, நான் எப்போவுமே நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். அது எப்படி எல்லாமே செட் பண்ணி சார் எப்போவுமே இப்படி தான் இருப்பார். இஸ் வெரி ஹெல்த் கான்ஷியஸ், டயட் கான்ஷியஸ், லுக்ஸ் கான்ஷியஸ். அவர் எப்போவுமே இஸ் ஆல்வேஸ் லுக்ஸ் ப்ரிம் அண்ட் ப்ராப்பர். இதில் ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் படத்தில். ஐ திங்க் ஒரு ஃபர்ஸ்ட் 20 minutesல இருந்து ஃபைனல் வரைக்கும் சார் இருக்கும் படத்தில். ஆனால் ஸோ அந்த கேரக்டர் நம்ம கொஞ்சம் ஷாபி ஆக்குனா கூட ஹீ ஸ்டில் யூனோ கமிட்டட். ஐ திங்க் அவருக்கு அவரோட ஹேர் ஐ திங்க் ஹி ரியலி லைக்ஸ். எப்பவுமே நான் நோட்டீஸ் பண்ணுங்க, ஷார்ட்டுக்கு ஜஸ்ட் முன்னாடி ஹில் ஆஸ்க் ஹிஸ் அசிஸ்டன்ட் ஒரு சீவ் ரெண்டு கையில் ஹில் டூ. அப்போ தான் செட் ஆவார். இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை பார்க்க. அது நான் எப்பவுமே ஷார்ட்டுக்கு முன்னாடி ஐ ஆல்சோ பி வாட்சிங், வெயிட்டிங் ஃபார் தட் மூமெண்ட் டு கம். இட்ஸ் வெரி என்டியரிங். ஐ திங்க் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் சாரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு தொட்டு ஜஸ்ட் முன்னாடி ஐ திங்க் அவருக்கு ஆன் கம் ஐம் ரெடி இல்லைன்னா அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றது அந்த 2 சீவில் தான். அண்ட் ஸோ உங்கள் ஹேருக்கு நாங்கள் எல்லாம் பெரிய ஃபேன்ஸு. அது நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. எங்களுக்கு 2 பேரும் ஐ திங்க் there's a really nice chemistry in the film. பாஸ்கரோட லைஃப் ஒரு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறது ராம்கி சாரோட கேரக்டர் தான். அண்ட் இந்த படத்தில் அந்த மாதிரி அவங்க 2 பேர் நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. அது ஐ திங்க் ஆஃப் ஸ்க்ரீன் கூட எங்களுக்கு இருந்தது அதில். ஸோ ஐ டென்ட் ஹேவ் டு ஆக்ட் அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் தட் எமோஷன். அது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் வெங்கி அண்ட் மீ நவ் ஹவ் ஹேட் ஆல்மோஸ்ட் ஒரு 2-year ஜேர்னி. ஐ திங்க் இது ஃப்ரம் த டைம் இந்த கதை நான் முதல் வாட்டி கேட்டுட்டு இது வரைக்கும் நான் நிறையா கேள்விகள் கேட்பேன். நிறையா எனக்கு டவுட் இருக்கும், லாஜிக் இதுன்னு. ரொம்ப ஐ இரிட்டேட், ஐ ஃபைட் வித் ஹிம். ஆனால் எனக்கு என்னமோ ஐ திங்க் அது அவர் இப்போ எனக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி, ஒரு சின்ன கசின் பிரதர் மாதிரி. அதனால தான் அந்த ஃப்ரீடத்தில் ஐ திங்க் ஐ டேக் அட்வான்டேஜ் ஆஃப் இட் அண்ட் ஐ ஃபைட் வித் யூ. இல்லைன்னா இப்போ மணி சார் சீரியல் டைரக்டர்ஸ் கிட்டலாம் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன். ஸோ வித் யூ ஐ ஹேவ் தட் ஃப்ரீடம். எங்களோட ஹீரோயின் மீனாட்சி சௌத்ரி, ஷி குடன்ட் மேக் இட். ஏன்னா ஐ திங்க் அவங்க கரியரில் இப்போ அது இட்ஸ் அ வெரி குட் ப்ராப்ளம் டு ஹேவ். அவ்வளோ பிஸியாக இருக்காங்க. அவங்க நைட் ஒரு படம் ஷூட் பண்ணுறாங்க, டே டைம் வேறு படம் ஷூட் பண்ணுறாங்க. இந்த நம்ம ப்ரமோஷனுக்காக நாங்கள் எல்லாருமே வி ஹேவ் டு ரிக்வெஸ்ட் அவங்களோட ப்ரொடக்ஷன்
பட் ஆஸ் ஃபில்ம் மேக்கர்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட். பட் ஐ விஷ் நீங்கள் எல்லாரும் அவங்கள சந்திச்சிருக்கலாம். ஷி இஸ் வெரி டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். ஐ திங்க் நீங்கள் கோட்லலாம் பார்த்துருப்பீங்க. இந்த படத்தில் ஐ திங்க் இது வரைக்கும் அவங்க பண்ண படத்துலலாம் அவங்களோட ஒரு ஃபுல் லென்த் ரோல் நம்ம இது வரைக்கும் பார்க்கல. ஆனால் இதில் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் இருக்காங்க. பாஸ்கரோட லைஃப்பில் ஒரு அகெயின் த பிக்கெஸ்ட் கேட்டலிஸ்ட் அவங்களோட கேரக்டர் தான். என் பையனா ரித்விக் நடிச்சிருக்காரு, ஹூ இஸ் இந்த படத்துல ஐ திங்க் த பிக்கெஸ்ட் டேலண்ட் வி ஹேவ். ரித்விக் ஒருத்தர் மட்டும்தான் இந்த படத்தில் ஒரு வாட்டி கூட ரீடேக் யூனோ அவருக்கு தேவையில்லை. ஏன்னா எப்பவுமே ஹி இஸ் வெரி ப்ரிப்பேர்ட் அண்ட் அவ்வளோ சின்ன வயசில் கூட ஹி நோஸ் எக்ஸாக்ட்லி வாட் இஸ் டூயிங். ஸோ நாங்கள் எல்லாம் ரித்விக்கோட ஒரு பெரிய ஃபேன். ஐ திங்க் ஒன்லி ஒன் டே ஏதோ ஒரு லைன் கொஞ்சம் ஒரு ஃபம்பிள் பண்ணப்பலே நாங்கள் எல்லாமே வி செலிப்ரேட் லைக் வாவ் ரித்விக் யூ மேட் ஒன் மிஸ்டேக், cannot believe it, you're actually எங்களை மாதிரி தான், you're also normal அப்படி இருந்துச்சு. பட் he's a phenomenal talent. I enjoyed working with him. அப்படியே நிறைய ஆர்டிஸ்ட் இருக்கு இந்த படத்தில். ஐ திங்க் மோர் தென் எனிதிங் நீங்கள் எல்லாருமே கனெக்ட் பண்ணுவீங்க. அது எனக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா நம்ம எல்லாருமே எப்போவாவது ஐ திங்க் வி பின் பாஸ்கர், இல்லைன்னா நமக்கு பாஸ்கர் மாதிரி யாராச்சும் நமக்கு தெரியும், இல்லை நம்ம ஒரு ஃப்ரெண்ட் பாஸ்கர் மாதிரி இருப்பார், இல்லைன்னா ஒரு பிரதரோ யாரோ அவர் மாதிரி இருப்பாங்க. ஸோ அவரோட ஸ்ட்ரகிள்ஸ், அவரோட லைஃப் எல்லாமே நம்ம கனெக்ட் ஆகும். அண்ட் இந்த ஸ்டோரி ஐ திங்க் இட்ஸ் யூனிவர்சல் ஸ்டோரி. அதில் நீங்கள் அது அப்படி ஒரு தெலுங்கு ஃபிலிம் அப்படின்னு ஐ டோன்ட் திங்க் யூ வில் ஃபீல் இட். நம்ம இது ஒரு இந்தியன் ஸ்டோரி, ஒரு டிப்பிக்கல் இந்தியன் ஃபேமிலி வாட் தே எக்ஸ்பீரியன்ஸ், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி. எனக்கு இன்னொரு சந்தோஷம், ஐ எம் கம்மிங் பேக் ஒரு ஸ்ட்ரெயிட் தமிழ் படம் ஆஃப்டர் அ கேப். நான் இப்போ பண்ணிட்டு இருக்க சினிமா இட்ஸ் கால்டு காந்தா. அது ஒரு 40% நாங்கள் முடிச்சிருக்கோம். ஐ திங்க் ஒரு நெக்ஸ்ட் மந்த் எண்டுக்குள்ளே ஐ திங்க் வில் ஃபினிஷ் த ஃபிலிம். அது ஒரு பீரியட் படம். நான் ஏதோ தெரியல, இது இப்போ எனக்கு பீரியட் படம் ஓடுற ஏதோ ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஸோ ஹோப்ஃபுல்லி நான் நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் ஐ வாண்ட் டு டூ சம்திங் யங் அண்ட் ஸ்டைலிஷ் அண்ட் கண்டெம்பரரி கூல். ஸோ அது கூட நீங்கள் அந்த படம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. அது தமிழ் அது லாங்குவேஜ் நம்ம ரொம்ப செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு படம். இட்ஸ் ரீவிசிட்டிங் ஒரு டிஃப்ரெண்ட் ஈரா, டிஃப்ரெண்ட் தமிழ். ஸோ அது நானும் ராணா டகுபாட்டியும் சேர்ந்து தான் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இஸ் டைரக்டட் பை செல்வா, ஹூ இஸ் மேட் ஹண்ட் ஃபார் வீரப்பன். நீங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் த நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் தட் வி ஆர் டூயிங். ஸோ 31st October தீபாவளிக்கு நிறைய படங்கள் வருது. ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் ஆல் த ரிலீசஸ். அமரன், பிளடி பேக்கர், பிரதர், இது எல்லாமே எல்லா படமும் வெற்றி படணும். ஐ திங்க் அதே மாதிரி இஃப் யூ ஷுட் ஆல்சோ கிவ் லக்கி பாஸ்கர் அ சான்ஸ். ஐ திங்க் ஆடியன்ஸ்க்கு எப்போவுமே ஒரு சாய்ஸ் இருந்தால் இட்ஸ் கிரேட். உங்களுக்கு ஐ திங்க் அந்த ஹோல் தீபாவளி அந்த ஒரு வீக்கெண்டே உங்களுக்கு மேபி எவ்ரிடே நீங்கள் ஒரு படமாக பார்க்கலாம். அண்ட் ஐ விஷ் ஆல் தி அதர் ஃபில்ம்ஸ் ஆல்சோ ஆல் தி வெரி பெஸ்ட். எங்கள் படத்துக்கும் நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுங்க. ஐ திங்க் யூ வில் என்ஜாய் இட். ஐ திங்க் யூ வில் பி என்டர்டெயின்ட். ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். ஆல் தி பிரஸ் அண்ட் மீடியா. தேங்க்யூ. So, Lucky Bhaskar is always a special script. Vati, after Vati, I wanted to do something different from Vati, because Vati was a social message, and I didn't want to do my next film also related to social message. Social message. I didn't want to deliver a social message, so I decided to go exact opposite, completely radically opposite. A little gray shade character. I wanted to come forward with a gray shaded character, and that's when Lucky Bhaskar came into picture. And I'm really fortunate that Dulquer sir liked the script instantly when I narrated the script to him. And Ramki sir, you're always special to me, because from the day you entered the set of Lucky Bhaskar, I didn't see a frown on your face. You're always smiling. and really, sir, your character is so special in this film. And the audience also, they'll realize how special you are in the film once they see the film. And I would like to thank Nagvamsi garu, Saujanya garu for believing my dream and producing this film. And Meenakshi was supposed to be here, but she's not here. I know she's a busy heroine now. She's busy shooting in Hyderabad. But again, Meenakshi plays a very vital role in this film.
She's kind of a catalyst in every deed that hero does. And there is Ritwik. I think people are quite familiar with that kid. He's a YouTube star here. He played the son of Dulquer sir. And when I have to speak about the technical team, I really have to thank Nimish and Banglan. Banglan is my production designer and Nimish is my DOP. A film set in period is always about, how you show the frame and how you build up a frame. So Nimish always is about, showing the grandeur, and the grandeur is done by Banglan. So these two people come as a team. They're like brothers, inseparable brothers for some reason. And today, whatever you see in the trailer, the grandeur and everything is a teamwork of these two people. I really have to thank these two people and my editor Naveen Noli, who's with me from my first film. We have worked for like 5 films together. By now we are more than friends now. Sometimes there were days when there will be days where we'll be fighting, but from morning to evening we'll be fighting. We won't be talking to each other, but end of the day we'll be going to some biryani place and eating food. So I really treasure our friendship. And yes, there are some inspirations from Tamil cinema. I'm a huge fan of Annamalai, Rajinikanth's film. So whenever I used to narrate a scene to Dulquer sir, I used to say, sir, this scene, it'll have that effect, the boardroom scene, the way he walks in, tang, ta-dang, ta-dang, tang. That's my favorite scene. It has no dialogue, but it has everything. Even when I talk about that scene now, I have goosebumps. And sir, what is the dialogue, sir? That one dialogue I learned from sir. Yeah, but so yeah, when I was writing the script, I know there's very little scope for action. There's no scope for action, but there was a lot of scope for high scenes. Whenever money is involved, money itself gives you a little high. So what can I do when the story is not demanding too much of action scenes? So what else can I do with the dialogues or with the scenes? So we have a certain scenes in this film where you'll get super high. Whenever hero wins in this film, you feel like you're winning yourself. And whenever he's crossing a hurdle, you'll feel relieved. Oh, thank God. So you'll have that kind of an experience in the theaters, and this even in some of my interviews in Telugu, I have told this. There's no film till now in Indian cinema on big screen which shows the banking sector. So this film shows something about banking sector, which is a new world. I think audience will definitely enjoy that new world. And hoping that we get the blessings from the audience and the media as well. Thank you. Sir, the படத்துக்கு டைட்டில் லக்கி பாஸ்கர்னு இருக்குது. உங்க லைஃப்ல லக்கின்னு நினைச்சா எந்த சம்பவங்கள் சொல்லுவீங்க? I think என் லைஃபே லக்கி சார். நான் பிறந்த வீடே எனக்கு லக்கு. எனக்கு இங்கே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியில் எனக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் அது எல்லாமே லக் தான். ஸோ ஐ ஜென்யூன்லி பிலீவ் ஐ எம் வெரி பிளஸ்ட், வெரி ஃபார்ச்சுனேட். அதுவானா எவ்ரிடே ஐ ட்ரை டு மேக் த மோஸ்ட் ஆஃப் இட். எனக்கு கிடைச்ச வாய்ப்புகள் எல்லாமே ஐ வாண்ட் டு ட்ரை அண்ட் டூ மை பெஸ்ட். ஸோ உங்களுக்கும் யூ ஆல்சோ கன்வின்ஸ் சார், ஓகே மேபி ஹி டிசர்வ்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் திஸ் லக். சார், லக்கி பாஸ்கர் சொல்லுங்க. இந்த டைட்டில் கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஏற்கனவே அப்பா பாஸ்கர் ராஸ்கல் பண்ணிட்டாரு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு, சரிங்களா? எப்படி தோணுச்சு உங்களுக்கு? ஐ திங்க் அந்த பாஸ்கர் பேரே எனக்கு ஸோ அது ஏதோ கொஞ்சம் மேபி நம்ம ஃபேமிலியில் இருக்கிற மாதிரி ஒரு பேர் மாதிரி தோணுச்சு. எனக்கு பாஸ்கர் ரொம்ப பிடிக்கும். அந்த படத்தில் பாட்டுகள் ஐ திங்க் ஐ லைக் அப்பா நயன்தாரா மேம் காம்பினேஷன். ஸோ பாஸ்கர் ஆஸ் அ நேம் எனக்கு அதுலேயே ஒரு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு பிடிச்சிருந்தது. என்னோட டைட்டில் கூட அது இவர் ஏதோ மனசில் வேறு ஏதோ திட்டு மாதிரி தான் எழுதியிருக்காரு, லக்கி பாஸ்கர்னெல்லாம் எனக்கு தெரியல. ஐ திங்க் 1 or 2 கேரக்டர்ஸ் அடிக்கடி என்ன பார்த்து லக்கி பாஸ்கர் சொல்கிறது ஏதோ வேறு மீனிங் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. எனக்கு தெரியல.
ஐ திங்க் தட் இஸ் ஏதோ ஒரு பண் வச்சு தான் அவர் அந்த டைட்டில் வச்சிருக்காரு. பட் இட் இஸ் வெரி ஈஸி டைட்டில். அண்ட் படம் பார்க்கும்போது கூட உங்களுக்கு அது ஆப்டாக தான் தோணும். ஐ திங்க் த டைட்டில் மேட்சஸ் த ஃபில்ம். துல்கர் சாருக்கு வந்து பெண் ரசிகர்கள் அதிகம், சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு சாங்ஸ் போடும்போது மங்காத்தா மாதிரியே ஒரு சீன்ஸ் வருது உள்ள, ஏன்னா பணம் பறக்குது. மங்காத்தா தெரியுங்களா சார் உங்களுக்கு? தெரியுது, ரொம்ப பிடிக்கும். ஓகே. அஜித் சார் படம் மாதிரி இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு பெண் ரசிகர் அதிகம். தமிழ்நாட்டில் ஆண் ரசிகர் கம்மின்னு சொல்லிட்டு மங்காத்தா சைடில் வந்து அஜித் சாரை ஃபாலோ பண்ணி வரீங்களா? நான் ஆக்சுவலி அஜித் சாரோட மிகப்பெரிய ஃபேன். ஈவன் வெங்கி கூட ஐ திங்க் வெங்கியோட லைஃப்லேயே ஒரு பெரிய ஆசை இஸ் டு டைரக்ட் ஃபில்ம் வித் அஜித் சார். ஆனால் எனக்கு தெரியல, இது நம்ம இது ஒன்றும் பிளான் பண்ணி பண்ண முடியாது. எனக்கே இப்போ எவ்ரி ஃபிலிம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதில் ஐ ட்ரை டு டூ மை பெஸ்ட். எனக்கு அந்த மாதிரி ஒன்றும் பிளான் பண்ண தெரியாது. அண்ட் ஐ திங்க் அஜித் சார் நான் அவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். அவர் மாதிரி வேறு யாரும் ஆக முடியாது, என்னாலே முடியாது. அவர் அப்படியே தான் இருக்கணும், ஒரிஜினலாக அஜித் சாராக இருக்கணும். சார் துல்கர் சார், ஒரு கொஸ்டின். இந்த படத்தில் ஃபுல்லாகவே பழைய படங்களாக தான் வருது. பீரியட் படம்ன்றதுனால அப்படி வருதா? இந்த ட்ரெய்லர் முன்னே போடும்போதெல்லாம் இப்போ உள்ள புழக்கத்தில் உள்ள படங்கள் மாதிரி இல்லை, எல்லா படமும் மணிஸ் ஃபுல்லாக ஓல்டு மணியாக இருக்குது. என்ன காரணம் சார் அது? படம் ஃபுல்லாக பீரியட் ஃபிலிம் தானே? ஆமாம், இந்த படம் பீரியட். ஆனால் நான் பண்ணுற படங்கள் எல்லாமே பீரியடாக வந்துகிட்டே இருக்குது, என்ன தெரியல. ஆனால் இது வரைக்கும் என் கரியரில் அப்படி எவ்ரி 3-4 இயர்ஸ் ஏதோ ஒரு ட்ரெண்ட் இருக்கும் எப்போவுமே. நான் ஆரம்பத்தில் எப்போவுமே கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக ஏதோ என்ஆர்ஐயா அர்பனா ஒரு ஃபைண்டிங் மை செல்ஃப், கம்மிங் ஆஃப் ஏஜ், அந்த மாதிரி படங்கள் தான் எனக்கு அந்த டைமில் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஐ திங்க் ஒரு கொஞ்சம் நிறைய லவ் ஸ்டோரிஸ், ரொமான்டிக் ஜானர்ஸ் எல்லாம் வந்தது. தென் இப்போ ஏதோ ஐ திங்க் திஸ் சீசன் ஃபார் பீரியட் ஃபிலிம்ஸ். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஏதோ அது எனக்கு வீட்டில் அப்போனா ரொம்ப ரொம்ப மாடர்ன், ரொம்ப ஃப்யூச்சர் திங்கிங், ரொம்ப டெக்னாலஜி பிடிக்கும். அப்போ ஹீ இஸ் வெரி திங்கிங் அபவுட், வெரி க்யூரியஸ் அபவுட் டுமாரோ. ஆனால் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு ஹிஸ்ட்ரி ரொம்ப பிடிக்கும். நான் படிக்கிற புக்ஸ் எல்லாமே அப்படி தான். எனக்கு இந்தியன் ஹிஸ்ட்ரி பிடிக்கும், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி பீரியட் படங்கள்லாம் நடிக்கும்போது எனக்கு ஆல்சோ நான் ரொம்ப நாஸ்டாலஜிக்கான ஒரு 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 பையன் இல்லை, மேன் வாட் எவர் ஐ ஆம் நவ் இந்த வயசில். எனக்கு அந்த நாஸ்டாலஜி பிடிக்கும். இப்போ இந்த படம் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பழைய நோட்ஸ் பார்க்கும்போது கூட நமக்கு ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு மெமரி வரும். அந்த அந்த நோட்ஸ் நம்ம யூஸ் பண்ண டைமில் அந்த மாதிரி நிறையா இந்த படத்தில் நம்ம ஷூட் பண்ணுற இப்போ எங்களோட வீடு, எங்களோட பேங்க், அங்கே இருக்கிற ஒவ்வொரு ப்ராப்ஸும் நான் எடுத்துகிட்டு பார்ப்பேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். ஸோ அது என்னென்னா ஐ திங்க் அந்த ஒரு ஆக்ஷனும் கட்டுக்கு நடுவில் நம்ம வேறு ஏதோ ஒரு டைம் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லாருமே அப்படி ட்ரெஸ் பண்ணி அப்படி அந்த ஒரு ஓல்டர் லாங்குவேஜ் பேசி நமக்கு கொஞ்சம் ஆக்டிங் நம்ம கம்மி பண்ணால் போதும். ஏன்னா அவ்வளோ நடிக்க வேண்டாம், நம்மளே அவ்வளோ கன்வின்ஸ்டாக இருக்கும். ஐ திங்க் அது ஒரு பியூட்டி ஆஃப் பீயிங் அன் ஆக்டர். எங்களால் டைம் ட்ராவல் பண்ண முடியும்.